பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி, நடிகர் சுரேஷ் கோபி உள்ளிட்ட 6 பேர் ராஜ்யசபா எம்பிக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். 250 உறுப்பினர்களை கொண்ட ராஜ்யசபாவில் 12 உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதி வழங்குகிறது. அதன்படி காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர், பாடல் ஆசிரியர் ஜாவேத் அக்தர் உள்ளிட்ட 7 நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து அந்த இடங்கள் காலியாகின. அந்த இடங்களை நிரப்ப முடிவு செய்த மத்திய அரசு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியம் சுவாமி, மலையாள நடிகர் சுரேஷ் கோபி, முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து, குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம், பத்திரிகையாளர் ஸ்வபன் தாஸ் குப்தா, பொருளாதார வல்லுநர் நரேந்திர யாதவ் ஆகியோரை நியமன எம்பிக்களாக நியமிக்க தீர்மானித்தது. இது தொடர்பான பரிந்துரையை ஜனாதிபதிக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்தது. பரிந்துரையை ஏற்ற ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வெள்ளியன்று இரவு சுவாமி உட்பட 6 பேரையும் ராஜ்யசபா நியமன எம்பிக்களாக நியமித்தார். முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர், நடிகை ரேகா போன்றவர்கள் நியமன எம்பிக்களாக நியமிக்கப்பட்டனர்.